Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா இந்த வியாபாரத்துக்கு தேவையான 5 ரூபாய் அட்டை சரிங்களா இதெல்லாம் எப்படி ஹோல்சேலா நம்ம எப்படி பண்ணலாம் அல்லது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த கடலை போடுறது, சீரகம் போடுறது, கடுகு போடுறது இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இந்த அட்டை பண்றதை வந்து நான் லைவாவே பண்ணி காமிச்சிருப்பேன் சரிங்களா. அதுல எனக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து சார் இந்த அட்டைலாம் எங்க வாங்குறது சரிங்களா. இந்த மாதிரியான நிறைய பேரோட கொஸ்டின் வந்து இது நான் உங்களுக்கு வந்து இதுல என்னென்ன டெக்னிக்லாம் இருக்கு, எல்லாரும் என்னென்ன பண்றாங்க, நீங்களும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை கிளியரா பாருங்க. ஏன்னா பிசினஸ்ல வந்து குறிப்பா சிறு தொழில வந்து முதலீடு பண்றப்போ ரொம்ப கவனமா பண்ணணும் சரிங்களா. நம்ம முதலீடு பண்றதுல தப்பு பண்ணிட்டா அவுட்டு. அதனால தெளிவா பண்ணுங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 3 டெக்னிக் இருக்கு இந்த அட்டையில சரிங்களா. இந்த அட்டையில வந்து 3 டெக்னிக். ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து உங்க பிராண்டை போட்டே நீங்க வந்து இப்படி அடிச்சிடலாம் சரிங்களா. இது வந்து சென்னையில இருந்து நமக்கு அண்ணாச்சி கடையில இருந்து வருது. கப்பு சாம்பிராணி 50% லாபம் இருக்கும் சரிங்களா. இந்த பிராண்ட் வந்து இந்த மாதிரி அட்டையிலே இப்படி பிரிண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க சரிங்களா. இதுக்கு வந்து ஒரு அட்டைக்கு இவ்வளோன்னு ரேட் இருக்கும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்கள்கிட்ட என்னென்ன பிராண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆட் மாதிரி கொடுத்துக்கிடலாம் சரிங்களா. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஷீட்டு சரிங்களா. இந்த மாதிரி ஒயிட் ஷீட்ல வரும். ஃபுல்லா பெரிய லென்த் சார்ட் பேப்பர் மாதிரி வரும். ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரை உண்டு சரிங்களா. குவாலிட்டிக்கு தக்கன மாறும். இது நமக்கு வந்து விருதுநகர்ல இருந்து வருது. இது வந்து விளக்கட்டை சரிங்களா. இவங்க ஃபாலோ பண்ற டெக்னிக் தான் இது. நான் இதை வந்து அப்படியே நான் வந்து பஸ்ல போட்டு நமக்கு மொத்தமா வாங்கிடுவேன் சரிங்களா. விருதுநகர்ல இருந்து திருநெல்வேலி வந்து சேர்ந்துரும் ரைட்டா. இது ஒரு டெக்னிக் ரைட். ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ ஹைலி ரெக்கமெண்டட் சரிங்களா ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேன். பெரும்பாலும் நிறைய வியாபாரி செய்யறது இதுதான் சரிங்களா. அது என்னன்னா பழைய பேப்பர் கடையில் போயிட்டு இந்த அட்டையை மட்டும் வெயிட் போட்டு வாங்கிடுவாங்க சரிங்களா. இது வந்து என்னன்னு தெரியுதுங்களா, ஸ்கூல் நோட் புக் சரிங்களா. இந்த இமேஜ் கட் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் எடைக்கு வர்றது எல்லாமே தனித்தனியா எடுத்துருவாங்க சரியா. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஊறுகாய் அட்டை சரிங்களா. நம்ம கடைக்கு வர ஒரு ஊறுகாய் அட்டை, நார்த்தங்காய் ஊறுகாய் இதை சீல் பண்ணியிருக்காங்களா. இது எந்த அட்டைனா நம்ம அந்த ஜவுளி கடையில வருது தெரியுமா, அந்த அட்டை தான் பண்ணியிருக்காங்க. அந்த பெல்ட் இருக்கு பாருங்க, இதுல இதே மாதிரி இருக்கு பாருங்க, அது பண்ணியிருக்காங்க ரைட்டா. அப்புறம் வேற ஒருத்தவங்க இந்த மாதிரியான சாதா அட்டை ரெடி பண்ணியிருக்காங்க ரைட்டா. ரைட். இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது இந்த டெக்னிக் தான் சரிங்களா. இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் போகாதுங்க. இந்த மாதிரி பழைய புக்ஸ் இந்த அட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களா அந்த கடையில் போய் வாங்க. இது வந்து ஒரு கல்யாண கார்டு சரிங்களா. இது வந்து ஒரு கல்யாண கார்டு. ஃப்ரண்ட்ல திருப்பினா வீட்டுக்காரங்க கோவப்பட்டுறக்கூடாது ரைட்டா. இது வந்து ஒரு காலேஜில் உள்ள அட்டை சரிங்களா. ரெக்கார்டு புக் இருக்குமா நமக்கு, அந்த அட்டை நான் தான் இப்போ சைட்ல எல்லாம் வெட்டி கிளீனா எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ நான் வந்து என் கடைக்கு அட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சர்டன் டைம் கொஞ்சம் சேப்பேன், அப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் சரிங்களா. அதை உங்களுக்கு இன்னைக்கான டைம் கரெக்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதே அட்டை அந்த அட்டை நான் பழைய கடையில் சொன்ன தெரியுமா, அந்த கடையில உங்களுக்கு வந்து இந்த நம்ம வேஷ்டி சட்டை சேலை ஷர்ட்டு இந்த மாதிரியான அட்டை வந்து நிறைய போகும் சரிங்களா. நீங்க இதை இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது இப்படி ஃபோல்டில் இருக்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்க ஓப்பன் பண்ணா உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும் சரிங்களா. இதுல இருந்து ஒரு அட்டையை வெட்டியிருக்கேன், இந்த இதை மட்டும் வெட்டியிருக்கேன் சரிங்களா. இப்போ நீங்க இதுல வந்து எப்படி பார்த்தாலும் 1 2 3 4 5 6 அட்டை வெட்டிடலாம் சரிங்களா. நான் வந்து இந்த 1 மட்டும் வெட்டி வச்சிருக்கேன். இனிமே இதை வந்து அப்படியே லைனா வெட்டிக்கிடலாம் சரியா. இப்போ இதை இப்படி வெட்டணும், அப்புறம் இதை இப்படி வெட்டணும். நம்ம உங்களுக்கு சைஸ் என்னவோ உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்காங்க சரியா. அதை வெட்டி காமிக்கணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், டைம் தான் வேஸ்ட் ஆகும் ரைட்டா. இப்படி நீங்க வெட்டிக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் கிடைச்சிரும் சரிங்களா. இந்த பிசினஸ்ல ஒன்னே ஒன்று என்னன்னா மெட்டீரியல் வந்து வெளியே தெரியணும் சரிங்களா. பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருந்தா இந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும் சரியா. அதனால பேக்ரவுண்ட் முடிஞ்சளவு ஒயிட் வைங்க. அதே மாதிரி இதுல என்னென்ன சைஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதாவது 5க்கு 9 சின்ன சைஸா வரும், அப்புறம் 6க்கு 11 7க்கு 10 9க்கு 12 இந்த மாதிரியான நிறைய சைஸ்ல அட்டை வரும். அது எப்படி வரும்னா இதே மெத்தட் தான் சரிங்களா. சென்னையில இந்த பிசினஸ் வந்து எங்க நடக்கும்னா ரங்கநாதன் தெருவில் நைட்டு 11 மணிக்கு இந்த மாதிரி அட்டை எல்லாமே ட்ரெஸ் கடையில இருந்து வெளியே தூக்கி போடுவாங்க. அதை சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் கலெக்ட் பண்ணி மறுநாள் கொண்டு இதுக்குன்னே கடை இருக்கும் சரிங்களா கொடுப்பாங்க. அவங்க மிஷின்ல வச்சு வெட்டி இதை வந்து கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிறுதொழில் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்க இதை வந்து டைரக்டா பழைய அட்டை கடை புக்கு கடையில வாங்குங்க. விலை கம்மியாக தான் வாங்கணும் சரிங்களா. நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னொடனே அவங்க தங்க விலை சொன்னாங்கன்னா நீங்க தங்க விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா ரேட்டு கம்மியாக தான் வாங்கணும் சரிங்களா. அட்டை கிலோ 8 ரூபாவா, நீங்களும் 8 ரூபான்னு தான் கொடுத்து வாங்கணும்.
அப்படி இல்லைன்னா அடுத்த கடைக்கு போங்க. சரிங்களா? ஒரே கடையில நின்றுட்டு நீங்க பிசினஸ் பண்றேன்னு தெரிஞ்சா ரேட்டை ஏற்றி சொன்னா வச்சா அது வந்து செட் ஆகாது. ஏன்னா அட்டைக்கு வந்து முதல் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த அட்டையில வந்து உங்க பொருளுக்கு மட்டும்தான் முதல் இருக்கணும். அட்டைக்கு வந்து விலை இருக்கக்கூடாது. பொருள் குவாலிட்டியா கொடுத்ததான் பெஸ்ட். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒருத்தரும் இந்த பொருளை வாங்கிட்டு கொஞ்சம் அட்டையை கட் பண்ணி வாங்கிட்டு போக போறது கிடையாது. சரிங்களா? அதனால என்னைக்குமே தெளிவா பண்ணுங்க. அட்டைக்கு வந்து பெரிய அளவுல முதல் வேண்டாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த பிசினஸ்ல வந்து மாத்தி யோசிக்க கூடாது. சரிங்களா? எங்க ஊர்ல 5 ரூபா அட்டை மட்டும்தான் ஓடும். சரிங்களா? உங்க ஊர்ல 5 ரூபாய் அட்டை மட்டும்தான் ஓடுதா இல்ல 10 ரூபாய் அட்டை ஓடுதான்னு நீங்க அப்சர்வ் பண்ணிக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நான் 10 ரூபாய்க்கு அட்டை செஞ்சு வைக்கிறேன், அப்படி வில்லுங்க இப்படி வில்லுங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் விற்கவே செய்யாது. 5 ரூபானா கஸ்டமர் எல்லாருமே 5 ரூபான்னு ஒரு போல பழகிருப்பாங்க. 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால 5 ரூபாய் அட்டைனா உங்க ஏரியால 5 ரூபாய்க்கு போதா 10 ரூபாய்க்கு போதான்னு இந்த அட்டை எடுத்து விசாரிச்சுட்டு நீங்க வந்து பிசினஸ் இறங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அட்டை பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க. பெரும்பாலும் அட்டைக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு லாபம் பல மடங்கு இருக்கும். வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அட்டையை போடுறப்போ எப்படி எப்படி போடணும், எது எது எப்படி போடணும் அப்படிங்கிறத பிளேலிஸ்டே இருக்கும். சரிங்களா? நிறைய பொருள் நான் வீடியோ பண்ணி காமிச்சிருப்பேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். கூடவே ஜூஸ் பிசினஸ் பத்தியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நாங்க நடத்தின ஹோட்டல்ல இருந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல மளிகை கடையில A to Z நிறைய வீடியோஸ் இருக்கும். நாங்க வச்சிருக்க மளிகை கடையில எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ரொம்ப பிரோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.